கோவை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க கூட்டத்தில் உறுப்பினர் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்ததால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை நீலகிரி மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேரவை நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற தேர்தல் பணி ஆலோசனை கூட்டம் கோவை அகில இந்திய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டம் முடிந்த பிறகு தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் அகில இந்திய பொதுச் செயலாளர் சண்முகம் காரில் ஏறிய போது அரசு போக்குவரத்து ஊழியர் ஒருவர் திடீரென தடுத்து நிறுத்தி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். உடனே அருகில் இருந்த நிர்வாகிகள் அவரை தடுத்து நிறுத்தி தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். பின்னர் அவரிடம் விசாரித்ததில்தான் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்து வருவதாகவும் தனக்கு திடீரென வேறொரு இடத்தில் பணியை மாற்றியதால் தான் தீக்குளிக்க முயற்சித்ததாகவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்திலே மத்தியிலே ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற கருத்தைத்தான் நாங்கள் அதிகமாக வலியுறுத்தி இந்த மோடி அரசை இந்தியாவிலிருந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் வென்றெடுப்பதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்ற கருத்தை அனைவரும் வலியுறுத்தி சொல்வதற்காக கூட்டப்பட்டுள்ள இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தொல்குடி மேலாண் மற்றும் வேளாண்மை திட்டம் தொடக்க விழாவில் பங்கேற்ற அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பங்கேற்று 672 பயனாளிகளுக்கு ரூபாய் 6,63,00,000 மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தொல்குடியினர் வேளாண்மை மற்றும் மேலாண்மை திட்ட தொடக்க விழா மற்றும் அரசு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு பிரிந்துணர்வு ஒப்பந்த திட்டங்களை தொடக்கி வைத்து 672 பயனாளிகளுக்கு ரூபாய் 6,63,00,000 மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார். இதனை அடுத்து பேசிய அமைச்சர் மலைவாழ் மக்களின் விவசாய மற்றும் தோட்டக்கலை உற்பத்தி ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் விற்பனை சந்தை வளர்ச்சிக்காகவும் புதிய திட்டத்தை இந்த ஆண்டு முதல் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். காஷ்மீர் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட குற்றச்சாட்டுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மறுப்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் பயிற்சி கல்லூரியில் தமிழ்நாடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இரு மாநிலங்களை சார்ந்த 206 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது செவிலியர் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்ற நிலையில் பல்கலைக்கழகம் சார்பில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழக்கமாக வழங்கப்பட்ட ஒழுங்குமுறை விதிகளின்படி மாணவ மாணவிகள் முடிவெட்டுதல் நகம் வெட்டுதல் என விதிமுறைகளை வழங்கப்பட்டது. அந்த வகையில் செங்கல்பட்டு அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரியில் பயிலும் சில மாணவர்கள் சமூக வலைதளத்தில் தாங்கள் சிறுபான்மை மாணவர்கள் என்பதால் முகம் சவரம் செய்யும்படி கல்லூரி நிர்வாகம் வலியுறுத்தியதாக பதிவிட்டுள்ளனர். இந்த பதிவிற்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் PK பாஸ்கர் இந்த பதிவு தவறானது என மறுப்பு தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தான் வார்டன் டெய்லி டியூட்டி போட்டிருக்காங்க. வார்டன் அதிகம் போடுறாங்க, மேல் வார்டன் தனியாக போடுறாங்க, ஃபீமேல் வார்டன் போடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வார்டன் இருக்காங்க, டெய்லி அவங்களோட கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸு எதுவும் கேட்டபோது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை, யாரும் சொன்ன மாதிரி இல்லை. இது எப்படியாவது மக்கள் வேறு எதாவது முடிச்சுட்டு போனவங்க ஏதாவது அவங்க எதாவது பேசுனது ஏதாவது இது மாதிரி வந்திருக்கலாமோ என்னோட ஐயப்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.